السلام. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் புனித இசா தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக இங்கே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அந்த வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இந்த ஏகத்துவ கொள்கையை உலகமெங்கும் எடுத்து சொல்லிய நல்ல அறிஞர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, இறை நெருக்கத்தை பெற்றுத்தரும் உபரியான வணக்கங்கள் என்ற தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாகில் பகுதியில ஈமானுடைய அடிப்படையான அந்த 6 விஷயத்தையும், அதில் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த முதல் விஷயத்தையும், அதுக்கப்புறமா தொழுகையை பற்றியும் நம்ம என்ன செஞ்சோம், விரிவாக பார்த்தோம். தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும், தொழுகையை செய்முறை விளக்கத்தோடு என்ன செஞ்சோம் நம்ம பார்த்தோம். அந்த அடிப்படையில் அதுக்கு அடுத்ததாக நோன்பு, அப்புறம் என்ன சக்காத்து, ஹஜ்ஜு, அது இப்போ உள்ள காலகட்டத்திற்கு அது தேவையில்லை அப்படிங்கிற காரணத்தினால கண்டிப்பாக அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அது அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் அதை பற்றி உண்டான செய்திகளை தெரிந்து கொண்டமையானால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் அதை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய உபரியான வணக்கங்கள், பரலான கடமைகள் இல்லாத, பரலான வணக்கங்கள் இல்லாத நபிலான சுன்னத்தான வணக்கங்கள் நிறைய இருக்கிறது. அந்த அமலை நாம் செய்தோமையானால் அல்லாஹ்வுடைய கருணையை, அல்லாஹ்வுடைய அன்பை, இறைவனுடைய நெருக்கத்தை, இறைவனுடைய நேசத்தையும் என்ன செய்ய முடியும், நம்மளால பெற முடியும். அது பற்றி உண்டான ஒரு சில செய்திகளை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறை அருளை பெற்றுத்தரும் உபரியான வணக்கங்கள் என்ற தலைப்பு இங்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ உதாரணமாக நம்ம பரலான தொழுகைகள் 5 வேளை நம்ம தொழுகிறோம். தொழுகையில் பரலான 5 வேளை தொழுகை, லுகர், அசர், மஹரிப், இசா, ஃபஜர், அல்லது ஃபஜர், லுகர், இப்படி 5 வேளை தொழுகை என்ன செய்யலாம், நம்ம தொழுகிறோம். நம்ம இது கண்டிப்பாக ஒவ்வொரு மூமின் என்ன செய்யணும், தொழுது ஆக வேண்டும். அது அல்லாத அந்த தொழுகைக்கு இடையிலேயே சில தொழுகைகள் இருக்கிறது. அந்த தொழுகைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தாக உபரியாக தொழுதிருக்கிறார்கள், அதிகமாக தொழுதிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி, அல்லாஹ்வுடைய நன்மை நாடி என்ன செஞ்சிருக்கிறாங்க, தொழுதிருக்கிறார்கள். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அதுக்கு உண்டான சிறப்பையும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு அடிப்படையான விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உபரியான வணக்கங்களை பொறுத்தளவுக்கு என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை விரும்பக்கூடியவராக நீங்கள் இருந்தால், அதை பற்றி அந்த விரும்புறதை பற்றி சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாக என்ன செஞ்சிருவான், அவன் வந்துடுவான். நீங்கள் பிடிக்கக்கூடிய கரங்களாக அவன் மாறிவிடுவான். நீங்கள் நடக்கக்கூடிய கால்களாக அவன் மாறிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் சொல்றாங்க, நீங்கள் கேட்டா அவன் தருவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இது எந்த அடிப்படையில் இந்த செய்தி சொல்றார்கள் என்றால், அதுவும் முக்கியமான விஷயம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் கடமையான வணக்கங்களின் மூலமாக நீங்கள் இறைவனை நெருங்குகிறீர்கள், மேலும் உபரியான வணக்கங்களின் மூலமாக இன்னும் அதிகமாக நெருங்குகிறீர்கள். அப்படி நீங்கள் நெருங்கினீர்களே ஆனால் நீங்கள் பார்க்கின்ற கண்களாகவும் நீங்கள் பிடிக்கின்ற கரங்களாகவும் மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் அப்படின்னு செய்வான், உங்களுக்கு பக்கபலமா இருப்பான், உங்களுக்கு அருள் புரிவான், உங்களுக்கு உதவி செய்வான், உங்களுக்கு கஷ்டங்களை போக்குவான் என்று சொல்றாங்க.
அப்ப அல்லாஹ்வுடைய தேசத்தை அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்க என்ன வழிமுறையை காட்டுறாங்க? கடமையான வணக்கங்களை செய்ய வேண்டும், இன்னும் அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்கு என்ன செய்யணும்? உபரியான வணக்கங்களையும் செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உபரியான வணக்கங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்க என்றால், மறுமை நாளில் வந்து அல்லாஹ் என்ன செய்வான்? நம்மளுடைய பரலான கடமைகளை வந்து அல்லாஹ் முதல்ல இடம் போடுவான். அதைத்தான் என்ன செய்வான்? அந்த அளவுகோலை வச்சு நிற்பான். அப்ப நம்மளுடைய சில வணக்கங்கள், கடமையான தொழுகை, நோன்பு, சக்காத்து, ஹஜ்ஜு, இந்த மாதிரி கடமையான செயல்கள் என்ன செய்யும்? சில குறைபாடுகள் நம்மளை அறியாமல் மனிதன் என்ற அடிப்படையில் சில குறைபாடுகள் நிகழ்ந்திருக்கலாம். சிலதை மறந்துட்டு செஞ்சிருப்போம், நம்மளுடைய ஈடுபாடு இல்லாமல் சிலதை செஞ்சிருப்போம், பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக சில காரியங்கள் செஞ்சிருப்போம். இந்த மாதிரி எல்லாம் கடமையான வணக்கங்கள்ல சில குறைபாடுகள் ஏற்படும் பொழுது அதுக்கு அல்லாஹ் என்ன செய்வானா? அல்லாஹ் சொல்லுவானாம், அந்த அடியான் ஏதாவது உபரியான வணக்கங்கள் செஞ்சிருக்கிறானா, அதை எடுத்து போட்டு நீங்க சரி பண்ணிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவானா. அப்ப நம்மளுக்கு வந்து மறுமை நாள்ல வந்து பக்கபலமா இருக்கிறது நம்மளுடைய பரலான. வேண்டாம், ஒரு பரீட்சையில் எழுதுறோம் என்றால், ஒரு எக்ஸாம் என்றால் வெறும் 10 மார்க்கு கொஸ்டின் எழுதிட்டு போக முடியுமா? வெறும் 20 மார்க் கொஸ்டின், 2 கொஸ்டின், ஒரு 10 மார்க் கொஸ்டின் எழுதுறோம், 50 மார்க்கு எழுதணும். ஒரு 20 மார்க் உட்காந்துச்சுங்களேன், 30 மார்க் ஃபெயிலா போயிருவீங்க. அப்ப அந்த 1 மார்க்கு கேள்வியையும் 2 மார்க்கு கேள்வியையும் எழுதும்போது என்ன செய்யும்? அது வந்து ஒன்னோட ஒன்னா சேர்ந்து நீங்க பாஸ் ஆகிறதுக்கு உண்டான வழியவாறு ஏற்படுத்துமா இல்லையா? அப்ப கடமையான வணக்கங்கள் சில குறைபாடுகள் ஏற்பட்டு அதனால நம்ம கை சேதப்படக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுமையானால், அப்ப அந்த உபரியாக செய்யக்கூடிய எக்ஸ்ட்ராவாக நீங்க செய்யக்கூடிய அந்த வணக்கங்கள் என்ன செய்யும்? உங்களுக்கு அதை அப்படியே செய்யும், மேலதிகமாக கூட்டிட்டு வந்து உங்களை சொர்க்கம் தருவதற்கு உண்டான வழியை அமைத்து தரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப உபரியான வணக்கங்களை செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமா என்ன செய்யணும்? ஆர்வப்படணும். கடமையான வணக்கங்களே செய்வதற்கு ஆள் இல்லாத பொழுது உபரியான வணக்கங்கள் நாங்களா செய்ய போறோம் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நீங்க கடமையான வணக்கங்களை அவர் செய்ய சொல்லணும். கடமையான வணக்கங்களை செய்ய வருபவர்கள் என்ன செய்யணும்? சுன்னத்தான, நபிலான, உபரியான செயல்களை என்ன செய்யணும்? அதிகமாக செய்வதற்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்ட வேண்டும், அவர்களுக்கு ஈடுபாடு கொடுக்க வேண்டும். இப்ப நம்ம தொழுகிறோம். நம்ம இந்த தொழுகையில வந்து அந்த 5 வேளை தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபரியாக சில தொழுகையில தொழுதிருக்கிறாங்க சுன்னத்தாக. அந்த தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க என்றால், யார் ஒரு நாளைக்கு உபரியாக 12 ரக்காயத்துகள் தொழுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது அகமதுல வரக்கூடிய செய்தி. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் நம்ம இவ்வளவு கஷ்டப்படுவது எதற்காக? இவ்வளவு சாதாரண அந்த வெளிநாட்டில் வந்து நம்ம சிரமப்படுறோமே, கஷ்டப்படுறோமே எதுக்காக? ஊர்ல வந்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைய நம்ம தாய் தகப்ப சந்தோஷமா இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஒழுகாத ஒரு வீடு இருக்கணும், இதுக்கு தான் இவ்வளவு சிரமப்படுறோம். நம்மளுடைய சாப்பாட்டுக்கு மட்டும் தான் சம்பாதிக்கணும்னா என்ன செஞ்சிடலாம்? நம்ம ஊர்லயே கிடந்து சம்பாதிச்சிடலாம், கஞ்சியோ கூலையோ குடிச்சிட்டு கிடந்துடலாம். இது நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைய நிம்மதியா இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு ஒழுகாத ஒரு குச்சாத இருக்கணும், சொந்தமாவது ஒரு இந்தியாவில் ஒரு நமக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஸ்ரீலங்காவில் சொந்தமாக நம்மளுக்குன்னு ஒரு இடம் இருக்கணும், ஒரு காணி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இவ்வளவு தலைகீழ முயற்சி பண்றோம். ஒவ்வொருத்தையும் பார்க்குறோம் 18 மணி நேரம் 20 மணி நேரமா வேலை பார்க்கறோமா இல்லையா? நம்மளுக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும், வாசல் வேணுங்கிறதுக்காக. சொர்க்கத்துல ஒரு வீடு, சொர்க்கத்துல ஒரு மாளிகை சும்மா சாதாரணமா சொல்றாங்க. ஒரு சாட்டையினுடைய முனை இருக்குல்ல, அது வந்து சொர்க்கத்துல போடுவதற்கு அந்த மாதிரி இடம், அவ்வளவு இடம் உங்களுக்கு கிடைத்தாலும் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம்ங்கிறாங்க. சொர்க்கத்துல இடம் கிடைக்கிறதுன்றா அங்கே காசு கொடுத்தா நிலம் வாங்க முடியும், இடம் வாங்க முடியும். இங்க வாங்கிடலாம், இத்தனை லட்சத்தையும் கொடுத்து என்ன செஞ்சிடலாம்? இவ்வளவு பெரிய இடத்தையும் வாங்கிடலாம், எவ்வளவு பெரிய அரண்மனையும் வாங்கிடலாம், என்ன வேண்டாலும் செஞ்சிடலாம், எவ்வளவு வேண்டாலும் வாங்கலாம். பெரிய பெரிய அரசாங்க பதவியில் இருந்தாலும் இத்தனை லட்சக்கணக்கான ஏக்கர் கணக்கான சொத்துக்களை என்ன செஞ்சிடலாம்? வளர்த்து போட்டுடலாம். ஆனா அங்க என்ன செய்ய முடியாது? ஒரு ஜான் இடத்தை கூட வாங்க முடியாது. நம்ம வந்து என்ன, ஒரு ஜான் இடத்தை கூட நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய உலகத்தோட அத்தனை செல்வங்களையும் கொண்டு போய் கொட்டி குமிச்சாக என்ன செய்ய முடியாது? வாங்க முடியாது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யணும்? அவன் நம்மளுடைய அமல்கள் மூலமா அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு செய்ய வேண்டிய அமல்களின் மூலமா அவன் நம்மளை பொருந்தி கொண்டு நம்ம மீது பாசம் செலுத்தி நம்மளை கருணை காட்டி கருணையின் அடிப்படையில் அவன் சொர்க்கத்திற்கு அனுப்பினாதான் என்ன இருக்குது உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான ஒரு வழிமுறை சொல்லி தராங்க. என்ன வழிமுறை? சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு வீடு வேணுமா? ஒரு நாளைக்கு உபரியாக நீங்க என்ன செய்யுங்க? 12 ரக்காயத்துகள் தொழுவுங்க. நீங்க லுஹருக்கு, அசருக்கு, மஹரிபுக்கு முன்னாடி, இசாவுக்கு பின்னாடி, முன்னாடி, ஃபஜ்ருக்கு முன்னாடி, இப்படி ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகையில ஒரு 12 ரக்காயத் என்ன செய்யுங்க? உபரியான வணக்கங்கள் நீங்க தொழுகிறீர்களே, ஆனால் உங்களுக்கு அது சொர்க்கத்துல ஒரு வீடை பெற்றுத்தரும், ஒரு மாளிகையை பெற்றுத்தருங்கிறாங்க. அதுல வந்து இந்த இதை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சிறப்பா சொல்றாங்க. அதுல நம்ம பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபரியாக தொழுகக்கூடிய தொழுகையை வந்து பள்ளியில தொழுவது வீட்டுல தொழுகிறது சிறந்தது அப்படின்றாங்க. கடமையான தொழுகையில தான் பள்ளியில தொழுகணும், அது கண்டிப்பா தொழுதாகணும், ஜமாத்தால தொழுதாகணும். எல்லாரும் ஒரு யூனிஃபார்மா ஒரு கூட்டாக வந்து நிற்பதற்கும் நம்மளை பார்த்து பிற மக்கள் ஈர்க்கப்படுவதற்கும் அதுக்கெல்லாம் மின்சாரம் என்ன செய்யும்? ஒரு வழிவகையை அமைத்து தரும். நம்மள இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இடையிலேயே ஒரு அந்நியோன்யத்தை, ஒரு பாசத்தை ஏற்படுத்துவதற்கு, நம்மள இருக்கக்கூடிய சகோதரர்கள் யாருக்காவது பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக பலவீனங்கள் எல்லாத்தையும் அறிந்து புரிந்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சேவை செய்வதற்கு அதெல்லாம் மூமினுடைய கடமை. அதெல்லாம் என்ன செய்ய ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம அதிகமான மக்கள் புறக்கணிச்சு இருக்கிறோம். நம்ம அதையெல்லாம் செய்வதற்கு என்ன செய்யும்? அந்த ஜமாத் தொழுகை வழிவகுக்கும்.
அதுக்காக பரலான தொழுகையை முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும். இப்போ நம்ம என்ன வெளிநாட்டில் வேலை பார்க்குறோம், நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் வந்து என்ன செய்ய முடியாது, பள்ளியில் ஜமாத்தோட சேர்ந்து தொழுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் முடிஞ்சாலும் நம்மளால் இயன்ற அளவுக்கு முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், பள்ளியில் வந்து தொழுகையை நிறைவேற்றுவதற்கு உண்டான வழிவகைகளை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த உபரியான வழக்கங்களை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், வீட்டில் தொழுவது ரசூலுல்லாஹ் சிறந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பள்ளிவாசல் தொழுவது தப்பு கிடையாது. பள்ளிவாசலையும் தொழுவலாம், பள்ளிவாசலில் தொழுதாலும் அது நன்மை கிடைக்கும். என்ன இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை நீங்க என்ன செய்யாதீங்க, கபர்ஸ்தான்களாக ஆக்கி விடாதீர்கள். அங்க என்ன செய்யுங்க, தொழுகுங்க, குர்ஆனை ஓதுங்கன்னு சொல்றாங்க. அங்க 2 ரக்காய் தொழுகுங்க. ஏன்னா வீடுகள் வந்து என்ன செய்யணும், அங்கேயும் அல்லாஹ்வுடைய நினைக்கக்கூடியதாகவும் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இடமாகவும் இருக்கணும். வீடு வந்து பாதடைஞ்ச வீடுகள் மாதிரி கபர்ஸ்தான் என்ன செய்யும், எந்த விதமான குர்ஆன் ஓதல் இல்லாமல். இப்ப நம்ம ஊர்ல தலைகீழா வச்சிருக்காங்க. நம்ம நாட்டுகளில் கபர்ஸ்தான்ல என்ன செய்யப்படுகிறது, குர்ஆன் ஓதப்படுகிறது. வீடுகள்ல எல்லாம் குர்ஆன் ஓதுறது கிடையாது. யார் வீட்லயாவது மௌத்தா போனா தான் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க. யார் வீட்லயாவது இறந்து போயிட்டா 3ஆம் பாத்தியா 7ஆம் பாத்தியான்னு குர்ஆனை ஓதுறாங்களே ஒழிய மற்ற குர்ஆன்ல எங்க தான் ஓதப்படுது, தர்காக்கள்லையும் கபர்கள்லையும் தான் குர்ஆன் ஓதப்படுது. ஆனா அங்க குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிறாங்க சொல்லலாம். உங்களோட வீடுகளை நீங்க என்ன செய்யாத, கபராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அங்கே குர்ஆனை ஓதுங்கள். சூரத்துல் பக்கரா யார் வீட்டில் ஓதுகிறார்களோ அங்க சைத்தான் இருக்க மாட்டான், சைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்றெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, அப்ப சொல்றாங்க. அப்ப அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம வீடுகளையும் ஒரு வணக்க ஸ்தலமாக, ஒரு வழிபாட்டு இடமாக நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறுகின்ற, அல்லாஹ்வை நினைவு கூறும்போது என்ன செய்யும், அல்லாஹ்வுடைய அருள் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்கும். அல்லாஹ்வை நினைக்கும் போது நம்மளுடைய உள்ளங்கள் அமைதியாகும். நம்மளுக்கு இறைவனை பற்றி நினைவு கூறும் பொழுது, திக்ர் செய்யும் போது அல்லாஹ் நம்மளை பற்றி நினைப்பான், நம்மளுக்கு அருள் புரிவான், நம்மளுக்கு கருணை காட்டுவான். இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், வீடுகளை அந்த மாதிரி அமைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த தொழுகைகளை அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து ஒரு சுன்னத்தான தொழுகையை தொழுகிறார்கள் என்றால் அது ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாங்க. ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து அது ரசூல் ஸல்லல்லாஹு அந்த ஹதீஸ் எப்படி வரும்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அதை காட்டி வேறு எந்த ஒரு தொழுகைக்கு எந்த உபரியான வணக்கங்களும் கொடுக்க கிடையாது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வேற ஒரு அறிவிப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விடவும் ஃபஜ்ருக்கு முன்னாடி தொழுகக்கூடிய அந்த சுன்னத்தான தொழுகை இருக்க அது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சஹாபி என்ன செய்யறாரு, ஃபஜ்ர் தொழுகைக்கு லேட்டா வந்துடுறாரு. லேட்டா வந்த உடனே அவருக்கு முன் சுன்னத்து கிடையாது. அப்போ ஃபஜ்ர் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, பின்னாடி எந்திரிச்சு தொழுகிறாரு. ஃபஜ்ருக்கு பின்னாடி சுன்னத்து கிடையாது, தொழுகக்கூடாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கறாங்க, ஃபஜ்ர் என்ன 4 ரக்காயத்தா அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல ஃபஜ்ருக்கு பின்னாடி சுன்னத்து இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வந்து முன்னாடி அந்த தொழுகை முன்னாடி கிடைக்க வேண்டிய அந்த தொழுகை மிஸ் ஆகிருச்சு, அதனால நான் பின்னாடி தொழுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, அதை கண்டிக்க கிடையாது. ஏன் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழுகை, அப்படி ஒரு அந்த தொழுகையினாலதான் என்ன செய்யல, அதை கண்டிக்க கிடையாது. அப்ப அவ்வளவு தொலைக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்துடைய பொருட்களை விடவும், இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பொருளை நம்ம ஆசைப்படுறோம், எவ்வளவு எல்லா பொருளையும் நேசிக்கிறோமா இல்லையா. ஒரு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்க, ஒரு ஆஃபர் வந்துட்டா சீசன் நேரம் வந்துட்டா என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு ஜமியாவிலும் போய் புக்கை எடுத்து வராங்க. அதை பாக்குறது இதை பாக்குறது, அந்த விலை என்ன இந்த விலை என்ன, இது எதையாவது வாங்கிடலாமா, நம்மளுக்கு கிடைக்குமா, இப்படி எத்தனையோ பொருளுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆசைப்படுறோம். இந்த கடையில் சம்பளம் கூட தருவானா, அங்க கூட தருவானா, இப்படி எல்லா விஷயத்திலும் என்ன செய்யற மனுஷன் வந்து ஆசைப்படக்கூடியவனா இருக்கிறான். இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்திலோட பொருட்களை விடவும் மிகச்சிறந்தது எது, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து. அப்ப என்ன செய்யணும், அதை பொதுவாகவே ஃபஜ்ர் தொழுகைங்கிறது என்ன இருக்கு, எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கு. அதிகமான மக்கள் வந்து லுஹருக்கு வந்துடுறாங்க, அசருக்கு வந்துடுறாங்க, மகரிப்புக்கு வர்றாங்க, இசாவுக்கு வர்றாங்க, ஃபஜ்ர் தொழுகை வர்றாங்க. ஏன்னா அதுல என்ன செய்யணும், பொடுபோக்கா நம்ம இருக்கிறோம். நம்ம நிறைய பேருடைய தொழுகை அந்த மாதிரி மிஸ் ஆயிடும். வேலை பழுவின் காரணமாக, உடல் அசதியின் காரணமாக, இல்லை இரவு வேலையின் காரணமாக ஏதோ என்ன செய்யுது. ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம அது கரெக்டா இருக்கணும். ஃபஜ்ர் தொழுகையை முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றக்கூடியவர்களா இருக்கணும். அதுல அந்த முன் சுன்னத்தையும் என்ன செய்யணும், கண்டிப்பா முன்னாடியே வந்து சொல்லணும். நம்ம ஆளுக்கு சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு சில பேர் அதிகமானவங்க எப்ப பார்த்தாலும் ஃபஜ்ருக்கு பின்னாடியே அந்த சுன்னத்து தொழுகிறாங்க. முன் சுன்னத்துங்கிறத எப்ப தொழுகிறாங்க, ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னாடியே அவங்க தொழுகிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன் கேளுங்க, அது வந்து ஒரு நாள் யதார்த்தமா மிஸ் ஆனதுக்காக என்ன செஞ்சாரு, அந்த சஹாபி பின்னாடி தொழுதாரு. ஆனா நம்ம ஆளுக்கு அதே காரணமா வச்சு கூட பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யணும், அதுல இருந்து நம்ம விடுபடணும். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காய் தொழுதுருக்கிறாங்க சுன்னத்தை, 4 ரக்காய்க்கும் தொழுதுருக்கிறாங்க. 2 மாதிரி தொழுகலாம், எப்படி வேணாலும் தொழுதுக்கலாம். 2 ரக்காய் தொழுது சலாம் கொடுத்துடலாம், ஆனா ஒரே சலாத்துல 4 ரக்காய்க்கும் தொழுகலாம். அதே மாதிரி லுஹருக்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகையை தொழுதுருக்கிறார்கள். அசருக்கு முன்னாடி 4 ரக்காயத்து 2 ரக்காயத்து ரசூலுல்லாஹ் சுன்னத் தொழுதுருக்கிறாங்க. மகரிபுக்கு முன்னாடி 2 ரக்காயத்து ரசூலுல்லாஹ் தொழுதுருக்கிறாங்க, சுன்னத் தொழுதுருக்கிறாங்க. பின்னாடியும் தொழுதுருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ரசூல் இந்த இடத்துல மாத்திரம், ஏன்னா நம்ம ஊர்களில் பெரும்பாலான இடங்கள்ல வந்து மகரிபுக்கு முன்னாடி என்ன செய்ய மாட்டாங்க, சுன்னத் தொழுக மாட்டாங்க. நீங்க போர்டுல பார்த்தா கூட என்ன செய்யிருப்பாங்க, மகரிபு இக்காமத் உடன்டு போட்டு வச்சிருப்பாங்க. உடன்கட்டு ஏறுற மாதிரி உடன்டு போட்டு வச்சிருப்பாங்க. மகரிபுக்கு இசாக்கு கேப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்கடா, ஒவ்வொரு பாங்குக்கும் ஒவ்வொரு இகாமத்திற்கும் இடையில ஒரு சுன்னத்தான தொழுகை இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா மகரிபை பொறுத்த அளவுக்கு 2 தடவை நீங்க தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆவதா என்ன சொல்றாங்க, விரும்பினால் தொழுது கொள்ளுங்கிறாங்க. அப்ப அந்த ஒரு சலுகை இருக்குது. ஆனா என்ன செய்யணும், சுன்னத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம என்ன 2 ரக்காய் தொழுகை என்ன செய்யணும், பெரும்பாலும் நம்ம தொழுதான் ஆகணும். இது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்த ஒரு வழிமுறை. அடுத்து இசாவுக்கு முன்னாடி 2 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுகலாம், பின்னாடியும் தொழுகலாம். இது நம்ம என்ன செய்யணும், வளமையாக்கி கொள்ள வேண்டும். இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தொழுகையை இந்த பரலான தொழுகைக்கு முன்பின் தொழுகிறது செயல்கள் மாதிரியே இரவு தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்குது. அதையும் நம்ம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்யணும், பேணிக் கொள்ளணும். அதுவும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அல்லாஹ்வுடைய அருளையும் பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்குது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, யார் இரவில் 3இல் ஒரு பகுதி விழித்து அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்களோ, வணங்கி விட்டு தஹஜ்ஜத்னு சொல்றாங்களே, இரவு தொழுகை, கியாமுல் லைல் தஹஜ்ஜத்னு சொல்லுவாங்க, அந்த தொழுகையை தொழுது விட்டு யார் அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறார்களோ, அல்லாஹ் என்ன செய்யறானா, அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து அவன் என்னிடத்தில் யாரும் பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, நான் அவர்களை மன்னிக்கிறேன், என்னிடத்துல யாரும் கோரிக்கைகள் வைப்பவர் உண்டா, அவருடைய கோரிக்கையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னிடத்தில் அவர்கள் ஏதாவது தேவையை கேட்க உண்டா, அவர்களுடைய தேவையை நான் நிறைவேற்றுகின்றேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்படியானா அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அருள் பக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் அந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடியான மாத்திரம் விழிச்சு அல்லாஹ்வை நினைச்சு அழுது தொழுது வணங்கி அல்லாஹ் இடத்துல கேட்கும்போது அல்லாஹ் என்ன செய்வான், உண்மையிலேயே சந்தோஷத்தான் படுவான். எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் முடிச்சு நம்மளை நிறுத்திக்கிட்டு இருக்கிறானே, நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கானே. ஏன்னா அல்லாஹ்வுக்கு தூக்கமெல்லாம் கிடையாதுண்ணே, அவனுக்கு தூக்கமோ மறதியோ அசதியோ எதுவுமே கிடையாது. அப்ப அவன் எல்லா நேரத்திலையும் கண்காணிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவன் நம்மளை முடிச்சு வணங்கிட்டு இருக்கிறானே, நம்மள்ட்ட பிரார்த்தனை பண்றானே அப்படின்னு என்ன செய்வான், அவர்களுக்கு அருள் புரிவதற்கும் கருணை ஆட்டுவதற்கும் அது ஒரு சிறந்த நேரம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த இரவு தொழுகையை பொறுத்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காய் தொழுகிறாங்க, பிளஸ் 3 ரக்காய் விட்டு தொழுகிறாங்க. இது ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி எப்படி வருதுன்னா, கைஃப கானத் ஸலாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்றாங்க. ரமலானில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை எவ்வாறு இருந்ததுன்னு கேள்வி கேட்கப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் எல்லா நேரத்திலையுமே, ரமலான்ல மட்டும் கிடையாது, எல்லா காலங்களிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 11 ரக்காயத்துக்கு மேல அதிகப்படுத்தியது கிடையாது. இதுதான் அசர ரக்காத் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 11 ரக்காயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சிருக்காங்க, வளமையாக தொழுகக்கூடியவங்களா இருந்திருக்கிறாங்க. முன்ன பின்ன 13 தொழுதுருக்கிறாங்க, 15 தொழுதுருக்கிறாங்க, 9 தொழுதுருக்கிறாங்க. அதிகமா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டில் தங்கும் போதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து தான் தொழுதுருக்கிறாங்க, 11 ரக்காயத்தை தொழுதுருக்கிறாங்க. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பார்த்த வரைக்கும் அதிகப்படுத்தியதே இல்லைங்கிறாங்க. அப்ப 11 ரக்காயத்து 8 + 3 8 ரக்காயத்து தஹஜ்ஜத் இரவு தொழுகையாகவும் 3 ரக்காயத்து என்னது வித்ரு தொழுகையாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இதுல சலுகையா நம்ம தொழுவதாக இருந்தால் 5 + 4 அப்படி தொழலாம். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 9 ரக்காயத்து மட்டும் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள். அதே மாதிரி 6 + 3 அப்படியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சிருக்காங்க, வித்ரு தொழுதிருக்கிறாங்க. இப்ப நம்ம அது இல்லாம வித்ரு மட்டும் நீங்க தொழுவதாக இருந்தால், இரவு தொழுகை அந்த ஹஜ்ஜத் இல்லாமல் வெறும் வித்ரு மட்டும் தொழுவதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 ரக்காயத்து மட்டும் என்ன செஞ்சிருக்காங்க, வித்ரு தொழுதிருக்கிறாங்க. 3 ரக்காயத்து மட்டும் வித்ரு தொழுதிருக்கிறாங்க. 5 ரக்காயத்து மட்டும் வித்ரு தொழுதிருக்கிறாங்க. 7 ரக்காயத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, வித்ரு தொழுதிருக்கிறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ரை பொறுத்த அளவுக்கு என்ன சொன்னாங்க என்றால், உங்கள் இரவு தொழுகையிலேயே வித்ரு தொழுகையை கடைசியாக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அந்த தொழுகையை நம்ம முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யணும், பேணிக் கொள்ளணும். இதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறது சிரமப்படுற மாதிரி இங்க தெரியும், மற்றவனா ஜாலியா இருக்கும்போது நம்ம கஷ்டப்பட வேண்டும். ஆனா உண்மையிலேயே நம்மளுக்கு மன அமைதி ஏற்படும். இறைவனை நினைவு அல்லாஹ் அப்படிதான் சொல்றான், இறைவனை நினைவு கூறுவதால் உள்ளங்கள் அமைதியாகின்றன. நம்மளுடைய கஷ்டம் நஷ்டம் நம்மளுடைய தேவையான கோரிக்கைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடலாம், அல்லாஹ்விடத்துல முறையிடும் பொழுது நம்மளுக்கு மன பாரம் குறையும். அது ஒன்றும் இல்லாம 2வது அல்லாஹ்விடத்திலே அன்பு பெற்று தரும், சொர்க்கத்திற்கு உண்டான வழிவகையாக அமையும். முஸ்லிம்கள் எதற்காக போராட வேண்டும், எதற்காக முயற்சி செய்ய வேண்டும், சொர்க்கத்திற்காகத்தான். அதை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக ஒரு இடமாக இருக்கக்கூடியது இந்த அல்லாஹ்வை நினைத்து அதிகமாக வணங்கக்கூடியது, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியது. இது ஒரு வகை. அதே மாதிரி லுஹா தொழுகைன்னு ஒரு தொழுகை இருக்கு. இந்த தொழுகை நம்மள அதிகமான மக்கள் யாரும் தொழுகிறது கிடையாது. ஆனா இது என்ன செய்ய, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கும் ஒரு அழகான அதிகமான ஒரு சிறப்பு செய்கிறார்கள். அல்லாஹ் மனிதனை படைக்கும் போது அவனுக்கு 360 மூட்டுகளை படைத்திருக்கின்றான். மூட்டுகளை வளையக்கூடியது, இந்த மாதிரி மூட்டுகள் 360 மூட்டுகளை படைத்திருக்கின்றான். அவன் ஒவ்வொரு மூட்டிற்கும் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும். அப்ப ஒரு நாளைக்கு 360 மூட்டுக்கு 360 நன்மை சொல்லியாக வேண்டும். இதற்கு பகரமாக யார் லுஹா தொழுகை சொல்கிறார்களோ அதற்கு அது சமமாகிவிடும் அப்படிங்கிறாங்க. லுஹா தொழுகை என்றால், லுஹா என்ற அரபி சொல்லுக்கு என்ன, முற்பகல் என்ற அர்த்தம். முற்பகல்னா சூரியன் உதிச்சதிலிருந்து அது உச்சி அடைகிற வரைக்கும், லுகருக்கு முன்னாடி வரைக்கும் வைங்களேன். லுகரு தொழுகைக்கு முன்னாடி வரைக்கும் எதுதான் முற்பகல்.
நடுப்பகல் வருவதற்கு முன்னாடி உள்ளக்கூடிய இடங்கள் எல்லாம் இதுதான் முற்பகல். இப்போ ஒவ்வொரு நாடுகள்லையும் அது வித்தியாசப்படும். நம்ம இங்கே வந்துட்டா ஒரு 9 மணி, ஒரு 10 மணி, ஒரு 8 மணி, சூரியன் நல்லா வெளியே கிளம்புனதுக்கப்புறம் அதுல இருந்து இது நுகருக்கு முன்னாடி வரைக்கும் அந்த முற்பகல் நேரம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காயத்தையும் தொழுதுருக்கிறாங்க, 4 ரக்காயத்தையும் தொழுதுருக்கிறாங்க, 8 ரக்காயத்தையும் தொழுதார்கள் என்ன இருக்குது, ஒரு அறிவிப்பு இருக்குது. அப்ப அந்த ஒரு தொழுகையை நம்ம தொழுதமையானால் அது என்ன செய்யும், அல்லாஹ்விடத்தில் அதிகமான ஒரு நெருக்கத்தை பெற்றுத்தரும், சொர்க்கத்திற்கு உண்டான வழிவகையா என்ன செய்யும் இது அமையும். இது தொழுகையை உண்டான என்ன சாட்டானது. அது போக உபரியாக இது சுன்னத்தான வணக்கங்கள். இது போக உபரியாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் தொழுது கொள்ளலாம். இதுல ஒரு முக்கியமான மேட்டர் என்னன்னா, இந்த தராவின்னு ஒரு தொழுகிறாங்களா அது மார்க்கெட்டில் கிடையாது. நம்ம சொல்றோம் 20 ரக்காயத்து, ஏன் அதுவும் வணக்கம் தானே தொழுகை தானே அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மட்டும்தான் மார்க்கம், சொல்லாத மார்க்கம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தராவி என்ற பேர்ல ஒரு தொழுகை தொழுது கிடையாது. அப்படி நீங்களா விரும்பி தொழுகிறதா இருந்தால் அது எல்லாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. நீங்க எல்லாரும் 20 ரக்காயத்தும் தொழுக வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போடுறது யாருக்கு அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் அது கிடையாது நம்ம சொல்லிடலாம். தொழுகையை பற்றி உண்டான சுருக்கமான இந்த செய்திகள். அடுத்து நோன்பு. நோன்பை பொறுத்தளவுக்கு இந்த ரமலான் மாதம் நோன்பு நம்ம எல்லாரும் செஞ்சிடறோம், பிடிச்சிடறோம். நம்ம பெரும்பாலானவர்கள் இங்கேயும் சரி ஊர்லேயும் சரி முஸ்லீமாக ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டிருக்கவர்கள் அதிகமானவர்கள் என்ன செஞ்சிடறோம், இந்த ரமலான் மாதத்துடைய நோன்பை நம்ம பிடிச்சிருக்கோம். ஆனால் அது போக உபரியான நோன்புகள் என்று சில நோன்புகள் இருக்கிறது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன செய்றாங்க, பல நன்மைகளை சொல்றாங்க. பல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய, அல்லாஹ் நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படக்கூடிய பல இதை சொல்றாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அரஃபா நோன்பு, அரஃபான்னு ஒரு நோன்பு இருக்குது, பிறை துல்ஹஜ் பிறை 9 பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பு. அந்த நோன்பை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க, உங்களுடைய முந்தைய ஒரு வருட பாவமும் பிந்தைய ஒரு வருட பாவமும் மன்னிக்கப்படும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ மண் சங்கிரமம் ஒரு வருட பாவம் தான் சர்வ சாதாரணமா, ஒரு வருஷம் போனஸ் மாதிரி நம்மளுக்கு, ஒரு வருஷம் போனஸ் ஒரு மாதத்துல தர்ற மாதிரி, இன்னும் ஒரு நாளில் தர்ற மாதிரி. காலையில் எழுந்திரிச்சு சாயந்தரம் நைட்டு படுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் மனக்கண்ணை ஓட விட்டு பாருங்க. நீங்கள் நம்ம இன்னைக்கு எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோமோ, நல்லது அதிகமாக செஞ்சுருக்கிறோமா, பாவம் அதிகமாக செஞ்சுருக்கிறோமா என்று நீங்களா உங்கள் மனக்கண்ணை ஓட்டணும். யாரையும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது. பாவத்துக்கு அப்பாற்பட்டவங்க யாரும் கிடையாதுன்னு அடிப்படை நம்மள நீங்களான்னு சொல்ல தேவையில்லை. நீங்கள் உங்களை நீங்கள் என்ன செய்யுங்க, நைட்டு படுக்கும்போது மனக்கண்ணை திறந்து விடுங்க. நீங்கள் இன்னைக்கு நம்ம எத்தனை நல்லது செஞ்சுருக்கிறோம், தொழுது போயிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறோம், எத்தனை நல்ல வார்த்தை பேசியிருக்கிறோம், அது பாருங்க. நீங்கள் எத்தனை கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறோம், இறைவனுக்கு மாற்றமான செய்தி எத்தனை செஞ்சிருக்கிறோம், எத்தனை புறம் பேசியிருக்கிறோம், எத்தனை அவதூறு கூறியிருக்கிறோம், இதை நீங்கள் கணக்கு எடுங்க. நீங்கள் எது கூட இருக்குங்க, நம்ம செஞ்ச பாவங்கள் கூட இருக்கும். பெரிய பெரிய பாவங்களாக இருந்தால் நினைச்சிருவோம், அதை குறிப்பிட்டு சொல்லி அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுருவோம். யாரெல்லாம் அந்த மாதிரி பெரிய பாவம் பண்ணிட்டேன், விபச்சாரம் அப்படி நமக்கு யாரும் செய்யப்படுறது கிடையாது. விபச்சாரம் பண்ணி கேட்டால் இங்கே உள்ள சில பேர் என்ன செய்கிறாங்க, இதுவே இருக்கிறாங்க, முஸ்லீமா பேர் இருக்கிறாங்க, எல்லா கிட்ட செய்தி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் ஒரு காலத்தில் வருந்தும் போது என்ன செய்வான், எல்லாம் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், நான் தண்ணி அடிச்சுட்டேன், இந்த மாதிரி பெரிய பாவத்துக்கு மேலே என்ன செஞ்சிருவான், சொல்லி மன்னிப்பு கேட்டுருவான். எல்லாம் நான் புறம் பேசிட்டேன், நான் கோழி சொல்லி போட்டேன், நான் திருடி போட்டேன், நான் அடிச்சு போட்டேன், பிடிங்கி போட்டேன், நோண்டிட்டேன், இப்படி ஏதாவது சொல்லுவானா, நம்ம மறந்துடுவோம். நம்மளே நம்ம அறியாமல் மறந்துடுவோம். அப்போ அதுக்கெல்லாம் ஒரு பிராயச்சித்தமாக, அதுக்கெல்லாம் ஒரு பரிகாரமாக எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், இப்படி இந்த நோன்பு நோக்குவதன் மூலமாக நீங்கள் அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆசுரா நாளுடைய நோன்பு சொல்கிறாங்க. முஹர்ரம் 10 நம்மளை கடந்து சென்றது, அதை சொல்லிட்டு வரணும். அதுக்கு முன்னே நம்மளுக்கு போயிடுச்சு, நம்ம வரக்கூடிய காலங்கள் என்ன செய்யணும், இதெல்லாம் நம்ம அதிகமாக பிடிச்சிக்கிறோம். அப்போ இந்த ஆசுராவுடைய 9, 10 இந்த நோன்பை பற்றி சொல்கிறாங்க. உங்களுடைய முந்தைய ஒருவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அதுக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம தவறுகள் வந்து என்ன செய்யுது, அல்லாஹ்வால நம்ம வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்காமையே அல்ல சிறு சிறு பாவங்களை என்ன செஞ்சிடறான், நம்ம அந்த நோம்பை பிடிப்பதன் மூலமாக அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடறான், மன்னிச்சிடறான். அந்த 9வது நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இருக்கா இல்லையா, முஹர்ரம் மாதத்தில், அந்த நாளை என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸோ இது யூதர்களுக்கு மாறு செய்யும் விதமாக நீங்கள் 10வது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு பிடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அல்லாம சவ்வால் மாதம், ரமலானுக்கு அடுத்து சவ்வால் மாதம் 6 நோன்பு இருக்குது. அந்த நோன்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க, யார் ரமலானில் நோன்பு நோற்று சவ்வால் மாதத்திலும் நோன்பு நோக்கிறார்களோ அவர்கள் காலமெல்லாம் நோன்பு நோற்றவர்கள். ஏன் நோன்பை பொறுத்தளவுக்கு அல்லாஹ் ஒரு நோன்புக்கு என்ன செய்யறான், 10 நன்மை வீதம் கணக்கு எழுதுறான். ஒரு நோம்புக்கு 10 நன்மை. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு நன்மைங்கிறது ஒரு நோம்பு முடிச்சா 10 நாளைக்கு ஒரு நன்மை. அப்போ 360 நாள் இஸ்லாமிய இந்த குறை காலாண்டு அடிப்படையில் எத்தனை தான், 355 360 தான் நாட்களுடைய எண்ணிக்கை. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ காலமெல்லாம் நோம்பு நோற்றவன். ஒரு அந்த 30 நாள் 300 நாள் ஆயிரும், அந்த 6 நாள் 60 நாள் ஆயிரும். இப்போ 360 நாள் ஆகும்போது நீங்கள் காலமெல்லாம் நோம்பு நோட்டீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சவ்வால் மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு என்ன சொல்றாங்க, கண்டினியூவாக 6 நாள் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சவ்வால் மாதத்தில் நோன்பு பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவ்வால் மாதத்தில் அந்த எப்பயாவது ஒரு 6 நாள் அப்படி நம்ம வச்சுக்கிற நம்ம வழியை கண்டினியூவாக வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இந்த 6 நாளில் பிடிக்கிறது என்ன இருக்குது, நம்ம வந்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்குது. அதுபோக ஒவ்வொரு மாதமும்
பிறை வந்து 13, 14, 15. யார் இந்த வெண்மையான பிறை 13, 14, 15 இருக்கா இல்லையா, அந்த வெண்மையான நாட்களில் நோன்பு பிடிக்கிறார்களோ அவர்கள் என்ன மாதம் முழுவதும் நோன்பு பிடித்தவர்கள் 30 நாளைக்கு சரியா போயிடும். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, நோன்பு பிடிக்கிறாங்க. இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமையும் யார் வியாழக்கிழமை நோன்பு பிடிக்கிறார்களோ அவர் அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வளமையாக செய்து கொண்டிருந்தார்கள். அதுவும் நோன்பு பிடிப்பது என்ன செய்யுது, சுன்னத்தாக இருக்கிறது. இந்த நோன்பு பிடிக்கிறத பத்தி பேசும்பொழுது யார் இந்த வாரத்துக்கு 2 நோன்பு பிடிக்கிறார்களோ மாசத்துக்கு 3 நோன்பு பிடிக்கிறார்களோ இதற்கு சயின்ஸ் ரீதியான ஒரு விளக்கம்னு சொல்றாங்க. என்ன சொல்றார்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள்களை அது அதிகமாக்குறது. அது வந்து இன்னொன்று எப்படின்னா அல்லாஹ் நம்மளுக்கு என்ன விதிச்சானோ அது மாற்றம் கிடையாது. அல்லாஹ் நம்மளுக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ நம்ம எப்போ மரணிக்கிறோம் நம்ம பிறக்க முன்னாடி எழுதிட்டான். தாயினுடைய கருவறை இருக்கையில் நிர்மாணிக்கப்பட்டு விட்டது. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அன்னைக்கு தான் மோதா போறோம். இப்ப விஞ்ஞானிகள் சொல்றாங்க என்னன்னா உடல் ஆரோக்கியம் வேணுமானது அதுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். முஸ்லீம்கள் அதை எப்படி எடுத்துக்கிறோம் என்றால் நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து சரியா இருக்கும் சீராக இருக்கும்னு அதுக்கு அர்த்தமே ஒழிய நம்மளுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும் அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் ஒரு தேதியை தீர்மானிச்சதுக்கு அப்புறம் நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யாது, கூடவோ குறையவோ செய்யாது. அது விதிக்கப்பட்ட தேதியில அது முடிக்கப்பட்டு விடும். அது யாராலும் என்ன செய்ய முடியாது. என்ன தலை கீழே நின்றாலும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வளர்ந்திருந்தாலும் என்னத்தை செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது இந்த மரணம் தான். ஏன்னா அது நம்ம விரிவாக ஒரு இடத்துல பேசியிருக்கிறோம், அது தேவையில்லை. ஆனா என்ன இதுல என்ன கருத்து அப்படி என்றால் இந்த மாதிரியான உடல் ஆரோக்கியம் திரகாத்திரமா இருக்க முடியும். நம்ம பட்டுன்னு கிடக்கிறோம் நம்ம நினைக்கிறோம், ஆனா பட்டுன்னு கிடையாது. உனக்கு உடல் ஆரோக்கியம், உடலில் வரக்கூடிய நோய்கள்லாம் என்ன செய்யும், குறைந்து விடும், நோய் எதிர்ப்பு சக்திகள் அதிகமாகும். அப்படியெல்லாம் என்ன செய்யறாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த நோம்புகளையும் நம்ம என்ன செய்ய பிடிச்சு கொள்ளணும். ஏண்டா நோம்பை பொறுத்த அளவுக்கு என்ன நம்மளுக்கு வந்து சாப்பாடு பத்தி நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. நம்மளால என்னதான் பார்க்குறாங்க, வேலை பார்க்கறது, அதனால சிரமம் வருமோ கஷ்டம் வருமோன்னு பார்க்குறாங்க. உங்களால் இயன்ற அளவுக்கு செஞ்சுக்கிறேங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த அளவுக்கு கடமையான வழக்கங்கள் அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுக்கே நிறைய விதிவிலக்கு கொடுக்குறாங்க. இந்து கொண்டு தொழுக முடியலையா உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து தொழுக முடியலையா படுத்துக்கிட்டு தொழுதுங்க. அதே மாதிரி செய்றாங்க சக்காத்து, அது கடமையாக்க இல்லாதவர்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, கடமையாக்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு ஹஜ்ஜை பொறுத்த அளவுக்கு இருக்கிறாங்க, வாகனத்துல போகலாம், வாகனத்துல போக முடியவில்லையா நீ ஹஜ்ஜுக்கு போகாம இருந்துக்கலாம். யாரும் சென்று வர உடல் ஆரோக்கியமும் பொருளாதார ரீதியாக வசதியும் இருக்கிறா அவங்க தான் ஹஜ்ஜு கூட போக முடியும். அப்ப கஷ்டப்படுவதை நம்மளே தன் மீது கஷ்டத்தை சுமத்திக் கொள்வதை என்ன செய்யற இந்த மார்க்கம் விரும்ப கிடையாது. அதே இன்னும் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுக்கு என்ன ஒரு மார்க்க விஷயமா ஒரு செய்தியை சொன்னால் மஸ்த தாசும் நீங்கள் விரும்பி அது என்னது முடிந்த அளவுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு நீங்க செய்யுங்க. உங்களுக்கு நீங்களே என்ன செய்ய வேணாம், சிரமத்தை ஏற்படுத்திக்கிற வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்யுது. மார்க்கம் ரொம்ப இலகுவானது, ரொம்ப லேசானது. நோம்பை பிடிக்க முடியல, ஒரு ஆள் புற்றுநோய் இருக்குது, அவர் நோம்பு பிடிக்க வேண்டிய கட்டாயமா கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யலாம், அல்லாஹ் செய்யத்தானே செய்யும். இந்த அடியான் எதனால பிடிக்காம இருக்கிறான், கடமையான நோம்பா இருந்தா கூட என்ன செய்யலாம், பித்தியா என்று சொல்லக்கூடிய அந்த தர்மத்தை கொடுத்துட்டு அந்த தானத்தை கொடுத்துட்டு நம்ம விளையிடலாம். அப்ப அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு அழகான ஒரு மார்க்கம். இந்த நோம்பை பத்தி வந்ததுனால ஒரு செய்தி, முக்கியமான செய்தியை சொல்லிடுவோம். இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனதால இந்த இருமல் வந்து போயிடுது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க, ஒரு சஹாபி வரார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் நாசமாகிட்டேன், நான் அழிந்து விட்டேன், நான் நாசமாகிட்டேன்னு ஓடியாராரு. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன நீ நாசமாயிட்ட, நீ என்ன அழிந்து விட்ட அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் நோன்பு பிடித்தவனாக இருக்கும் நிலையில் நான் என்னுடைய மனைவியில சேர்ந்து விட்டேன், இல்லறத்துல ஈடுபட்டு விட்டேன், நான் நாசமா போயிட்டேன் அப்படின்னு வர்றாரு. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு அடிமையை நீ விடுதலை செய்யி, சக்தி இல்லை அப்படின்றாரு. அப்ப வந்து தொடர்ச்சியாக 30 நாள் நீ நோன்பு பிடி, தொடர்ச்சியாக 60 நாள் 2 மாசம் சஹரைனி நீ 2 மாசம் நீ தொடர்ச்சியா நோம்பு பிடி. அவர் முடியாது, ஒரு நாள் தாங்க முடியல, அவர் 2 மாசம் என்னால முடியாதுன்றார். அப்ப 60 ஏழைக்கு நீ உணவு அடி, அது என்னால முடியாதுன்றார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் ஒண்ணுக்கு சக்தி இல்லாம இருக்கிறாரு, நீங்க உங்கள்ட்ட ஏதாவது சொல்ல மக்களை கூப்பிட்டு உரை நிறுத்துவாங்க, உங்கள்ட்ட ஏதாவது இருக்குமே, ஆனா நீங்க இவரை கொண்டு வந்து கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. மற்ற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டது எனக்கு 2 மூட்டை அளவுக்கு சேர்ந்துருச்சு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ என்ன இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த தர்ம பொருட்களை நீ ஏழை எளியவர்கள் தர்மமாக கொடுத்துரு, அது உனக்கு பரியானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில இந்த வீதியில என்ன தவிர ஒரு பரம ஏழை இவர் யாரும் கிடையாது, நான் தான் ரொம்ப ஏழ்மையானவன் அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடவாய் பற்கள் தெரியக்கூடிய அளவுக்கு சிரிச்சுட்டு நீனே வச்சுக்க அப்படின்றாங்க. அப்ப மார்க்கம் வந்து கட்டாயம் தான் கிடையாது, இது இயலவில்லையா முடியவில்லையா அதுக்காக செய்ய மாட்டான். அல்ல கண்டிக்க போறவங்க கிடையாது, தண்டிக்க போறவங்க கிடையாது, நம்மளோட சக்திக்கு உட்பட்டு தான் எல்லாம் செய்யணும்.
கடமையான வழக்கங்களை என்ன செய்யுங்க, முறையாக நீங்க பேணுங்க. உபரியான வழக்கங்களை நீங்க அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவீங்க. என்ன ரசூலுல்லாஹ் சொல்லதானே செய்றாங்க. ஒரு மனிதன், ஒரு முஃமின் இறைவனுடைய அடியான் எப்படி கடமையான வணக்கங்களின் மூலமாக இறைவனை நெருங்குகிறான், மேலும் உபரியான வணக்கங்களின் மூலம் மேலும் அதிகமாக நெருங்குகிறான். இப்படி அவன் நெருங்கும் பொழுது அவன் பிடிக்கின்ற கரங்களாக, அவன் பார்க்கின்ற கண்களாக, நடக்கின்ற காதுகளாக வருவேன். அவன் என்னை நோக்கி ஒரு ஜான் எடுத்து வைத்தால் அவனை நோக்கி நான் ஒரு முழம் எடுத்து வைப்பேன். என்னை நோக்கி அவன் ஒரு முழம் எடுத்து வைத்தால் என்னை நோக்கி அவன் நடந்து வந்தால் அவனை நோக்கி நான் ஓடி வருவேன் என்றெல்லாம் என்ன சொல்றான், அல்லாஹ் சொல்வதாக சொல்றாங்க. கடைசி அவன் கேட்டா நான் கொடுப்பேன்னு முடிச்சிடுறான். இப்படி அல்லாஹ் வாயிலான அர்த்தம் கிடையாது. அவன் அடிமை தான், அவன் இல்லாதவன் தான், அவன் மிஸ்கின் தான், அவன் என்னை கேட்டா நான் கொடுப்பேன். இதுதான் எங்களுடைய பாசம். அவன் என்னை வணங்குவதற்கும் என்னை நெருங்கியதுக்கு என்ன அர்த்தம், அவனுக்கு வந்து நான் உதவி செய்வேன் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த செய்தின்னு சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. குல்லு மஅரூஃபின் சதகா, எல்லா நல்லறங்களுமே தர்மம் தான். அதே மாதிரி இந்த அற்பமான விஷயமா நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதாவுல சொன்னாங்க, கடைசி ஹஜ்ஜில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, சீத்தான் வந்து இந்த மண்ணில் வணங்கப்படுவதை விட்டும் அவன் நிராசை அடைந்து விட்டான். ஆனாலும் நீங்கள் வந்து எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு வணக்கத்தை அற்பமாக கருதுகிறீர்களோ அதன் மூலமாக உங்களை சைத்தான் வழிகெடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்ப வந்து நல்ல காரியம் அது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிறார்கள் என்று தெரியுமையானால் உங்களால் இயன்ற அளவுக்கு அலட்சியம் செய்யாமல், முடியலைன்ற வேலை விஷயம் அலட்சியம் செய்யாமல் நீங்கள் அதை செய்யுங்கள். ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுத்தரும் என்று கூறி அந்த தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்களையும் உபரியாக செய்யக்கூடிய வணக்கங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாங்கி போவானா அனுப்பி